இன்னைக்கு ப்ளவுஸோட சைட் ஜாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸில் சைட் ஜாயிண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கையோட சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு டைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம ஷோல்டரில் கை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து ஆம்ஹோல் சுற்றளவில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ்லையும் அதே அளவு எடுத்துட்டு ஆம்ஹோல் சுற்றளவு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹூக் மாட்டுவோம்ல, அந்த இடத்துல இருந்து ஆம்ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ்லையும் அதே மாதிரி ஹூக் மாட்டுற இடத்துல இருந்து நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் சுற்றளவு எந்த அளவு வருதுன்னு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை சுற்றளவுலேருந்து ஆம்ஹோல் சுற்றளவுக்கு லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ கீழே பட்டியிலையும் இடுப்பு சுற்றளவும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டியில் எடுத்துக்கலாம். பட்டியும் கப் ஷேப்பும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே இடுப்பு சுற்றளவும் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்ஹோல்ல ஏற்கனவே மார்க் பண்ணியாச்சு. அதுலேருந்து ஒரு லைன் போட்டு ஆம்ஹோல் சுற்றளவுலேருந்து கீழே வரைக்கும் அதே லைனில் தையல் போட்டுடலாம். இதுதான் சைட் ஜாயிண்டோட அளவு. பக்கத்தில் 2 ஸ்டிச்சு இல்லைன்னா 3 ஸ்டிச் அந்த மாதிரி போட்டுக்கலாம். மேலே 3 ஸ்டிச் போட போகிறேன். இதே சைட் ஜாயிண்ட்டு இன்விசிபிளாகவும் தைக்கலாம். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி நீட்டாக எடுத்துடலாம். இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணியாச்சு. நமக்கு நீட்டாக தையல் அழகாக வந்துருச்சு.